ராஜாராமன் அம்மாவை எதுக்காக நீ பார்க்கணும்? உண்மையை தெரிஞ்சுக்க. அவங்கள பார்த்துட்டு எந்த உண்மையை தெரிஞ்சுக்க போற ருக்கு? எனக்கு புரியல. அதான் ஏற்கனவே சொன்னேனே கணேஷ், மறந்துட்டீங்களா? ராஜாராமனை பல்லவி மேரேஜ் பண்ணிக்கிட்டது ராஜாராமனோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னேன். அதுக்கு என்ன? அது சம்பந்தமா தான் அவங்கள போய் பார்த்து விசாரிக்க போறேன். என்ன கணேஷ், இப்ப இது தேவையா? தேவை இருக்கு. தேவை இல்ல. முதல்ல ராஜாராமன் வரட்டும், நடந்ததெல்லாம் சொல்லட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்காக எது காத்துட்டு இருக்கணும்? எனக்கு சத்தியமா நீங்க சொல்றது எதுவுமே புரியல. உனக்கு என்ன புரியல இருக்கு? இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த அம்மாவோட நிம்மதியை கெடுக்கிற? நிம்மதியா? இப்ப மட்டும் அது அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கணேஷ்? பெத்த பையன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்காம தானே அவனையே வெறுத்து ஒதுக்கி அவங்க போய் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நிச்சயமா அவங்க மனசுக்குள்ள நிறைய கோவம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதையே யோசிச்சு அவங்க செத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ராஜாராமன் கும்பகோணத்துல இருந்து வந்த அப்புறம் அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்புறது? இப்படி ஒரு ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர் நம்ம கிட்ட ஈஸியா இன்னொரு பொய்ய அவுத்து விட முடியாதா என்ன? ஒரு பொய்யான கதையை கேட்டு மறுபடியும் ஏமாந்து போறதை விட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு எதையும் மறைக்காம சொல்லக்கூடிய ஒருத்தங்களை போய் மீட் பண்ணும். அவங்கள போய் மீட் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நான் அதை தான் செய்ய போறேன். ருக்கு, யூ மே பி ரைட், பட் இதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ புத்தியை வச்சு யோசிக்கிற, நான் மனசை வச்சு யோசிக்கிறேன். அதான் உனக்கும் எனக்கும் டேலி ஆக மாட்டேங்குது. சரி, இப்ப மனசை வச்சு என்ன யோசிக்கணுங்கிறீங்க? ருக்கு, உனக்கு தெரியாதது இல்லை, 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனசோட, அந்த மனப்பக்குவத்தோட உன்னை யோசிக்க சொல்றேன். ருக்கு, ராஜாராமன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது அவரோட கண்ணை வச்சு கண்டுபிடிச்சலாமே ருக்கு. ஓகே, ஒருவேளை ராஜாராமன் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து அந்த நியாயத்துக்கு நாமளும் ஆதரவா இருக்கணும்னு தோணுச்சுன்னா, இப்ப நீ அவசரப்பட்டு அவங்க அம்மாவை பார்க்க போறது, அப்ப யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அருவருப்பா தோணும் இருக்கும். அவசரப்படாத, ராஜாராமன் வரட்டும். ருக்கு, எல்லாரோட லைஃபும் நல்லா இருக்கணும்னா இப்ப நீ கொஞ்சம் நிதானமா இருக்கணும். என் மனசுல பட்டது நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ தாராளமா போலாம், உன்னை தடுக்க மாட்டேன். குட் மார்னிங் ஜெனிஃபர். ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பேசாம அப்படியே படுத்துக்க, காலை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. எனக்கு என்ன பெரிய ஃப்ராக்சர் ஆயிருக்கு? கால் அசைக்காம இருக்க. நீங்க உட்காருங்க சார். நீ எப்படிமா இருக்க? டாக்டர் வந்துட்டாரா? டாக்டர் இன்னும் வரல, வர நேரம் தான். Now I am perfectly all right. சரி, என்ன பத்தி விசாரிக்கிறது இருக்கட்டும். நீங்க போன காரியம் என்னாச்சு? கச்சிதமா முடிச்சிட்டேன், கையெழுத்து கூட போட்டாச்சு. ஓ தேங்க் காட். நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்ததுனால எல்லாம் பிளாக் ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். நல்ல காலம், எதுவும் அப்படி ஆகல. அது எப்படி ஆகும்? நீ தான் பேசிக் ஒர்க்லாம் அழகா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கியே. உண்மையை சொல்லணும்னா ராஜாராம் அங்க போய் சைன் பண்ணிட்டு வந்தது மட்டும்தான். சார், இது ஏசி ரூம், நீங்க வேற தனியா ஐஸ் வைக்காதீங்க. டாக்டர் ஓகே சொல்லிட்டா எங்க கூடவே நீ சென்னைக்கு வந்துடலாம். டாக்டர் ஓகே சொல்லாட்டியும் நான் சென்னைக்கு வரதா முடிவு பண்ணிட்டேன். ஏகப்பட்ட வேலை எங்க பெண்டிங்ல இருக்கு. நோ நோ,
டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணாம நாங்க 2 பேரும் உன்னை சென்னைக்கு அழைச்சிட்டு போக முடியாதுமா? ஹலோ ஜெனிஃபர், குட் மார்னிங் சார். வாங்க டாக்டர். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு இருக்கீங்க? க்யூர் ஆயிட்டாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடுறேன். ஜெனிஃபர், கொஞ்சம் இறங்கி நில்லுங்க. காலில் பெயின் இருக்கா? இல்ல டாக்டர், லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒன்னும் பெருசா இல்ல. ஓகே, கேரியான். இனிமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். பட் ஒன் மோர் திங், நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 1 வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அங்க இங்கன்னு நடக்கக்கூடாது. ஓகே? டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணணும். ஆயின்மெண்ட்டை டெய்லி அப்ளை பண்ணுங்க. இந்த கட்டை 1 வாரத்துக்கு அவுக்க கூடாது. ஓகே? ஓ மை காட், இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கலாமே. என்ன சொல்றீங்க? இல்ல, எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிறவங்கள 1 வாரம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். எழுந்து நடக்க கூடாதுன்னு சொன்னேன். உட்கார்ந்த இடத்துலயே எவ்வளவு வேலை வேணாலும் செய்யலாம் இல்லையா? தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சோ நைஸ். இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்பவே இவங்களோட கிளம்புறேன். ஓகேம்மா, ஓகே, பை. பாய். ஆமாங்க, திடீர்னு பிளான்லாம் மாறி போச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிப்பேர்லாம் பார்க்க வேண்டாம். ஆமாம், மன்னார்குடி திரும்ப வர மாதிரி ஐடியா இல்லை. நாங்கள் சென்னையிலேயே தங்கிட போகிறோம். நல்ல பார்ட்டி யாராவது கிடைச்சா சொல்லு, வீட்டை வைத்துடலாம். விசாரிச்சுட்டு பதில் சொல்லு, ஃபோன் பண்ணுப்பா. ஓகே? என்ன பாலு, யாருக்கு ஃபோன் பண்ணி வீட்டை விக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? மன்னார்குடியில் இருக்கான தரகர், அவங்ககிட்ட தான்மா. நல்ல வேலை வந்தா வீட்டை கொடுத்துடலான்னு இருக்கேன். ஏன் பாலு அந்த வீட்டை விக்கணும்னு நினைக்கிற? என்னம்மா, ஸ்ரீநிதி திரும்ப வந்துட்டா அப்புறம் நாங்க எதுக்கு மன்னார்குடி போனோம்? அவ இங்க வேலை பாக்குறா, நாங்க அவ கூடயே தங்கிட்டு போறோம். ஆமாமா, நாங்க இனிமே ஸ்ரீநிதி விட்டு பிரியவே மாட்டோம். இனிமே அவளோடய இங்கேயே தங்க போறோம். என்னம்மா சிரிக்கிறீங்க? இல்ல, என்னமோ ஸ்ரீநிதி காலம் பூரா உங்க கூடவே இருக்க போற மாதிரி கற்பனை பண்ணிட்டு பேசுறீங்களே, அத நினைச்சு சிரிக்கிறேன். ஸ்ரீநிதிக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. நீங்களும் அவ கூடவே போய் அவ புருஷன் வீட்டுல தங்கிடுவீங்களா? ஏன் தங்கினா என்ன? ஸ்ரீநிதியை தவிர எங்களுக்கு வேற குழந்தை கிடையாது. அவளையும் நாங்க 20 வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டோம். இனிமே அவளை பிரிஞ்சு இருக்கிறத எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. என்ன பாலு, நீயும் மீனாட்சி மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க? பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை பெத்தவங்க அவளோட போய் தங்குறது முறை இல்ல. இல்ல, ஸ்ரீநிதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம காலம் பூரா கன்னியாவே வீட்லயே வச்சுக்கணும். இல்ல, அவ ஆசைப்பட்டவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். அப்ப நீங்க 2 பேரும் ஒதுங்கி இருக்கிறது தான் நியாயம். ஏன் நாங்க 2 பேரும் அவளோடய போய் தங்கிட்டா ஸ்ரீநிதி மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களா என்ன? அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நாம போய் தங்குறது அவ்வளவு கௌரவம் இல்ல. அது பழக பழக பாலும் புளிக்குங்கிற கதையா ஆயிடும். எட்ட இருந்துகிட்டு அப்பப்போ போய் உறவு கொண்டாடுறதுதான் மரியாதை. அம்மா, நான் மன்னார்குடி வீட்டை விற்க போறதா சொன்னதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குமா? இல்லம்மா, ஸ்ரீநிதிக்கு கல்யாணம் பண்ணணும்னா என்கிட்ட செப்பால் அடிச்ச காசு கூட கிடையாதும்மா. கையில இருந்த காசெல்லாம் இவ வைத்தியத்துக்கே சரியா போச்சு. இப்போ மீதி இருக்கிறது மன்னார்குடியில் இருக்கிற அந்த வீடு மட்டும்தாம்மா. ஏங்க, ஸ்ரீநிதியை இத்தனை நாள் வளர்த்தவங்க அவ கல்யாண செலவு பண்ண மாட்டாங்களா? நிச்சயமா பண்ணுவாங்க மீனாட்சி. ஆனா அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுதானே ஆகணும். என்னம்மா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நீதான் என்ன சம்பந்தமே இல்லாத 3வது மனுஷியா நினைச்சிட்டியே. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீதான் எனக்கு புள்ள. நான் உன்னோட தான் மன்னார்குடியில வந்து இருப்பேன். நீதான் எனக்கு கொல்லி பொண்ணுன்னு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? ஆமாமா. எப்போ உன்னை நான் என் புள்ளையா ஏத்துக்கிட்டனோ அப்பவே ஸ்ரீநிதி என் பேத்தி ஆயிட்டா. என் பேத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உன் இஷ்டத்துக்கு வீட்டை விக்கிறேன் நிலத்தை விக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
இது பாரு பாலு, நாம கடைசி காலத்துல ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒரு குடிசை வேணும். ஸ்ரீநிதி கல்யாணத்தை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். என்ன இல்ல உன் இஷ்டப்படிதான் நடப்பேன்னு சொன்னா அதையும் சொல்லிடு. அந்த பய உறவை வெட்டி முறிச்சா மாதிரி உன் உறவையும். வேணாம்மா, அப்படிலாம் உங்க வாயால சொல்லாதீங்கம்மா. நான் வீட்டை விக்கல, இப்பவே அந்த தரகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இந்தாடா. டேய் சாரிடா, எனக்கு இந்த பழக்கம் இல்லடா. இந்த ஒரு தடவை குடி, தப்பு இல்ல. ஐயோ என்ன விட்டுரு, எனக்கு வேண்டாம். டேய், ஒரு நாள் அடிச்சா தப்பா? நம்மளோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அவனோட பர்த்டே இன்னைக்கு. சும்மா ஜாலியா இருக்கிறதுக்கு தானே, எல்லாம் ஒரு சந்தோஷம் தானடா. ஒரு பெக் போடு, ஒரே ஒரு பெக் குடி. நம்ம குடி ஒன்றும் முழுகி போயிடாது. இந்த பாட்டில பிரிண்ட் பண்ணியிருக்காங்களே, குர்ரா மச்சி. டேய் நான் குடிக்கிறேன், ஆனா இந்த ஹாட் ட்ரிங்க் இல்ல, கூல் ட்ரிங்க். கூல் ட்ரிங்க்ஸ் தானே? ஓகே ஓகே. டே மகேஷ், சந்தோஷ் கூல் ட்ரிங்க்ஸ் குடுறா. ஒரு நிமிஷம் ரா சந்தோஷ். இந்தாடா கூல் ட்ரிங்க்ஸ். தேங்க்ஸ்டா. Cheers. ஹாப்பி பர்த்டே பர்த்டே மச்சி. Thank you, thank ஹாப்பி you. பர்த்டே. ஏம்மா நிவேதாவும் சாப்பிட்டு தூங்க போயிட்டா, நீங்களும் சாப்பிட்டு தூங்கலாம்ல. இனிமேல் எப்ப சாப்பிட்டு எப்ப தூங்க போறீங்க? சந்தோஷ் வந்துட்டோன்னு வெயிட் பண்றேன்டி. அவன் வந்துட்டான்னா சேர்ந்து சாப்பிட்டு படுத்துடலாம். இன்னும் காணோம், எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஏன் தான் அப்படி லேட்டா வரானோ? உங்க அருமை புள்ள வந்துட்டான். இன்னொரு பிளேட்டும் எடுத்து வைங்க. நில்லுடா, நாங்க 2 பேரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பாட்டு கண்டுக்காம போற. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப என்ன சொல்லு. வந்து சாப்பிட்டுடா. நான் சாப்பிட்டாச்சு, எனக்கு வேணாம். சந்தோஷ் நில்லு. உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? இல்லையே. டேய், என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்ல, என்ன நீ பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? வழி விடு, நான் தூங்கணும். வெள்ள போடா. சொன்னது கேக்கலையா? வெள்ள போடா. நான் எதுக்கு வெளியே போகணும்? ஏன் வெள்ள போணுமா? உங்க அப்பா கும்பகோணம் போயிருக்காருல, அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லுவாரு. அது வரைக்கும் வெளியே கெட. போடா வெளியே. அப்பா வந்து கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன தைரியம்? என்ன தைரியம்? யார்கிட்ட இருந்துடா கத்துக்கிட்ட இந்த மாதிரி நல்ல பழக்கம்ல? குடிக்கிறது, அம்மாவை அடிக்க கை ஓங்குறது. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் ஓங்குனதோட நிறுத்தின? அடிச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? பெத்த வயிறு குளிர்ந்து போயிருக்கும். சும்மா நிறுத்து. பெத்தா மட்டும் போதுமா? ஆடு மாடு நாய் நரி கூட தான் பெத்துக்குது. உனக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்தா, உண்மையிலேயே நான் நல்லா வாழணும்னு நீ நினைச்சிருந்தா, உன் புருஷன்கிட்ட சண்டை போட்டாவது எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருப்ப. நீ செஞ்சியா? நீ அத செஞ்சியா? ஏய் நிறுத்துடா. குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம அம்மாவே குறை சொல்றியா? இப்ப நீ வாயை மூடிட்டு உள்ள போற, இல்லனா அப்பாக்கு ஃபோன் பண்ணி நீ குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றேன்னு சொல்லிடுவேன். ஏய்
சும்மா நிறுத்துடி. என்ன குடிச்சேன்னு 2 பேரும் ஓவரா பயம் காட்டிட்டு இருக்கீங்க? எவன் தான் இப்ப குடிக்காம இருக்கிறான்? ஆமா, நான் குடிச்சேன் தான். கொஞ்சோண்டு பீர் குடிச்சேன். நம்ம அப்பா கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்திருந்தா நான் ஏன் போய் குடிக்க போறேன்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவமானப்படுத்துறானுங்க. உங்க அப்பாவே உனக்கு வேலை கொடுக்கலையே, வேற யார் கொடுப்பாங்கன்னு. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் குடிச்சேன். சந்தோஷ், சந்தோஷ் நில்லுடா. டேய் சந்தோஷ், டேய் சொல்றத கேளு சந்தோஷ். சந்தோஷ், அம்மா விடுமா. இப்ப நீ எதுக்கு அவனை கூப்பிடுற? என்னடி இது? சந்தோஷ் இப்படி, சந்தோஷ் இப்படியா? என்னால நம்பவே முடியல. விடுமா. அம்மா இப்ப எதுக்குமா அழற? முதல்ல அழறத விடு. டாடி வரட்டும், அவனுக்கு வைக்கிற வெயிட்.